கேள்வி எண் 1. இந்தியாவின் உண்மையான நிர்வாக அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், பி உச்சநீதிமன்றம், சி பிரதமர், டி ஆளுநர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி பிரதமர். கேள்வி எண் 2. மத்திய அரசின் கேபினட் மினிஸ்டர்ஸ் யாரால் நியமிக்கப்படுகிறார்கள்? ஆப்ஷன் ஏ பிரதமர், பி குடியரசுத் தலைவர், சி லோக்சபா, டி ராஜ்யசபா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். கேள்வி எண் 3. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது என்ன? ஆப்ஷன் ஏ 60 வயது, பி 62, சி 65, டி 70. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 62 வயது. கேள்வி எண் 4. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது என்ன? ஆப்ஷன் ஏ 60, பி 62, சி 65, டி 68. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 65 வயது. கேள்வி எண் 5. செக்யூலர் அண்ட் சோசியலிஸ்ட் என்ற வார்த்தைகள் எப்போது சேர்க்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 44வது திருத்தம், பி 42வது திருத்தம், சி 86வது திருத்தம், டி 52வது திருத்தம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 42வது திருத்தம். கேள்வி எண் 6. மாநில மத்திய பொதுப்பட்டியல்கள் எந்த அட்டவணையில் உள்ளது? ஆப்ஷன் ஏ 5வது அட்டவணை, பி 6வது அட்டவணை, சி 7வது அட்டவணை, டி 8வது அட்டவணை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 7வது அட்டவணை. கேள்வி எண் 7. அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் நீதிமன்றம் எது? ஆப்ஷன் ஏ மாவட்ட நீதிமன்றம், பி உயர்நீதிமன்றம், சி உச்சநீதிமன்றம், டி உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம். கேள்வி எண் 8. மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன? ஆப்ஷன் ஏ 4 ஆண்டுகள், பி 5 ஆண்டுகள், சி 6 ஆண்டுகள், டி 3 ஆண்டுகள். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 5 ஆண்டுகள். கேள்வி எண் 9. அவசர நிலையை அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ பிரதமர், பி பாராளுமன்றம், சி குடியரசுத் தலைவர், டி உச்சநீதிமன்றம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். கேள்வி எண் 10. மாநில அவசர சட்டம் யார் பிறப்பிக்கிறார்கள்? ஆப்ஷன் ஏ முதல்வர், பி ஆளுநர், சி குடியரசுத் தலைவர், டி நீதிமன்றம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஆளுநர். கேள்வி எண் 11. இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 2, பி ஆர்டிகல் 3, சி ஆர்டிகல் 1, டி ஆர்டிகல் 5. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆர்டிகல் 1. கேள்வி எண் 12. எலெக்ஷன் கமிஷன் குறித்து எந்த ஆர்டிகல் கூறுகிறது? ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 280, பி ஆர்டிகல் 324, சி ஆர்டிகல் 356, டி ஆர்டிகல் 148. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஆர்டிகல் 324. கேள்வி எண் 13. பிரசிடென்ட் ரூல் யாருடைய பரிந்துரையால் அறிவிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஆளுநர், பி பிரதமர், சி மத்திய அமைச்சரவை, டி உச்சநீதிமன்றம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி மத்திய அமைச்சரவை. கேள்வி எண் 14. இந்தியாவில் தற்போது சட்டமேலவை உள்ள மாநிலங்கள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 4, பி 5, சி 6, டி 7. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 6 மாநிலங்கள். கேள்வி எண் 15. மாநில சட்டமன்ற சபாநாயகரை நீக்கும் தீர்மானத்திற்கு எத்தனை நாட்கள் முன் அறிவிப்பு தேவை? ஆப்ஷன் ஏ 7 நாட்கள், பி 10 நாட்கள், சி 14 நாட்கள், டி 21 நாட்கள்.
ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 14 நாட்கள். கேள்வி எண் 16. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை காண்க. 1. முன்னுரை அரசியல் அமைப்பின் ஒரு பகுதியாகும். 2. முன்னுரை நீதிமன்றத்தில் நேரடியாக அமல்படுத்தக்கூடியது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி, பி 2 மட்டும் சரி, சி 2ம் சரி, டி 2ம் தவறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. கேள்வி எண் 17. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை காண்க. 1. அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தில் அமல்படுத்தக்கூடியவை. 2. வழிகாட்டும் கொள்கைகள் நீதிமன்றத்தில் அமல்படுத்த முடியாது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், பி 2 மற்றும், சி 2ம் சரி, டி 2ம் தவறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 2ம் சரி. கேள்வி எண் 18. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை காண்க. 1. கட்டுரை 32 உச்சநீதிமன்றத்தை அணுகும் உரிமை அளிக்கிறது. 2. இது அடிப்படை உரிமையாகும். ஆப்ஷன் ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 2ம் சரி, டி 2ம் தவறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 2ம் சரி. கேள்வி எண் 19. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை காண்க. 1. கட்டுரை 226 உயர்நீதிமன்றத்திற்கு ரிட் வழங்கும் அதிகாரம் அளிக்கிறது. 2. இது அடிப்படை உரிமையாகும். ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி, பி 2 மட்டும் சரி, சி 2ம் சரி, டி 2ம் தவறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை காண்க. கூற்று 1. அடிப்படை கடமைகள் 42வது திருத்தத்தில் சேர்க்கப்பட்டது. 2. அவை நீதிமன்றத்தில் அமல்படுத்தக்கூடியவை. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி, பி 2 மட்டும் சரி, சி 2ம் சரி, டி 2ம் தவறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. கேள்வி எண் 21. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை காண்க. 1. நிதி ஆணையம் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அமைக்கப்படுகிறது. 2. இது கட்டுரை 280 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 2ம் சரி, டி 2ம் தவறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 2ம் சரி. கேள்வி எண் 22. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை காண்க. 1. தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல்களை நடத்துகிறது. 2. உள்ளாட்சி தேர்தல்களை மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 2ம் சரி, டி 2 மட்டும் சரி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 2 மட்டும் சரி. கேள்வி எண் 23. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை காண்க. 1. கட்சி மாறுதல் தடுப்பு சட்டம் 10வது அட்டவணையில் உள்ளது. 2. இது 52வது திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 2ம் சரி, டி 2ம் தவறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 2ம் சரி. கேள்வி எண் 24. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை காண்க. 1. உச்சநீதிமன்றம் நீதித்துறை மறுபரிசீலனை செய்யும். 2. பாராளுமன்றமும் ஜுடிஷியல் ரிவ்யூ செய்யும். ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி, பி 2 மட்டும் சரி, சி 2ம் சரி, டி 2ம் தவறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. கேள்வி எண் 25. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை காண்க. 1. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். 2. இதில் இந்திய தலைமை நீதிபதியின் ஆலோசனை இல்லை. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி, பி 2 மட்டும் சரி, சி 2ம் சரி, டி 2ம் தவறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. இது உங்களுக்கான கேள்வி. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை காண்க. 1. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பாராளுமன்றம் மூலம். 2. ஆளுநர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி, பி 2 மட்டும் சரி, சி
இரண்டும் சரி, டி இரண்டும் தவறு. ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.